வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்கன்னு கேட்டால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி அடர்த்தியாக கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நன்மை மட்டும்தான் கருவேப்பிலை இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய மருத்துவ நன்மைகளும் கருவேப்பிலை இருக்குங்க. ஆனால் நம்மள பல பேர் கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்வதே கிடையாது. ஸோ இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமாவது கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக விட்டமின் சத்துக்களில் விட்டமின் ஏ, பி, சி, இ, அப்புறம் கால்சியம் சத்து, பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற அடிப்படையாகவே நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கருவேப்பிலை கொடுக்கும். கருவேப்பிலை நீங்கள் உணவுகளை சமைத்து எடுத்துக்கலாம், பச்சையாகவும் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை பொடி, துவையல் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை வந்து செரிமானத்தினுடைய அந்த நொதிகள், அந்த என்சைம்கள் எல்லாத்தையுமே தூண்டி செரிமானத்தை ரொம்ப ரொம்ப எளிதாக்குது. ஒரு கடுமையான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது கடினமான உணவுகள், ஒரு பலமான விருந்துகளை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட கருவேப்பிலை நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க, கருவேப்பிலை ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் அந்த கடினமான உணவுகளை வந்து மூலக்கூறுகளை வந்து உடச்சி உங்களுக்கு எளிமையாகவே உங்களுடைய செரிமானத்தை மாற்றி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு கூட ஏற்படாது. இப்போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு மோர் அல்லது நீரில் கருவேப்பிலை வந்து நீங்கள் கலந்து அதை குடிக்கிறது வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதி இது எல்லாமே தொடர்ந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். சில பேருக்கு வந்து பசியின்மை இருக்கும், அதாவது எந்த ஒரு உணவுப் பொருட்களையுமே சாப்பிட முடியாத ஒரு நிலை, எதுவுமே வந்து கொடுத்தாலுமே சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி செரிமானம் கோளாறுகளான பசியின்மையுமே சரி பண்ணி பசியை தூண்டக்கூடிய சக்தியுமே கருவேப்பிலை கொண்டு இருக்குங்க. நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகள் செரிக்கப்படும். செரிக்கப்பட்ட உணவு மூலக்கூறுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஆன்டி ஹைப்பர் கிளைசெமிக் பண்புகள் அது வந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது வந்து இன்சுலின் செயல்பாட்டை உங்களுக்கு மேம்படுத்தி சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இயற்கை அரணாக அமையுதுங்க. அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து போதுமான அளவுக்கு சுரக்கல அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடும்போது இன்சுலின் ஹார்மோன் போதுமான அளவுக்கு சுரக்கப்படும். ரத்தத்தில் சர்க்கரை வந்து உறிஞ்சப்படக்கூடிய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அப்போ ஒரேடியாக ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு அதிகரிச்சிடாது. இப்போ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லாமலும் நீங்கள் நலமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு வாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் கருவேப்பிலையில் வந்து அயன், அதாவது இரும்பு சத்து மற்றும் ஃபாலிக் ஆசிட், அதாவது ஃபாலிக் அமிலம் வந்து இருக்குது. ஸோ ஃபோலிக் அமிலம் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை இதை அதிகரிக்கிறதுக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை வந்து வராமல் தடுக்கிறதுக்குமே இது உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இரும்பு சத்து ஃபோலிக் அமிலத்தினுடைய அளவு குறையும் போது தான் ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையான கவனமின்மை, கவனச்சிதறலாம் நமக்கு இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகளை நீக்கணும்னா இரும்பு சத்து நமக்கு வளமான அளவில் வேணும். அதனால் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும், ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும், இப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க, சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு, கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காமே கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னா கருவேப்பிலையில் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்குங்க. இதனால உங்களுடைய கூர்மை இழந்த பார்வையை வந்து கூர்மையாக மாற்றிக் கொள்வதற்கும், கண் விழிப்படலம் சேதமடைவது சரி பண்ணுறதுக்கும், மாகுலர் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய கேட்ராக்ட் ஏற்படக்கூடியது, அப்புறம் மாலைக்கண் நோய் ஏற்படுறது, விழிப்படலம் சேதமடைவது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கண்புரை ஏற்படுவது கூட உங்களுக்கு இல்லாமல் கண்களுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று வயதானவர்கள் கூட அந்த மங்கலான பார்வையெல்லாம் கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கு
இருக்க இளைஞர்கள் தங்களுடைய அந்த கூர்மையான பார்வையை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கான கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும், கூர்மையான கண் பார்வை கிடைக்குங்க. தலைமுடி, அதாவது இந்த கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்குமே நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவினீங்க அப்படின்னா கூட அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்ல கருவேப்பிலை நீங்க அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உள்ளிருந்து தலைமுடிக்கு ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கான ஊட்டச்சத்து கிடைக்கிறதால முடி கொட்டுறது பிரச்சனை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இளநரை, பித்தநரை இதுவுமே உங்களுக்கு இருக்காது. பேன் மற்றும் பொடுகு தொல்லை கூட இருக்காது. நல்ல வளமான ஒரு கூந்தல் அமைப்பு, தலைமுடிக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து தேங்காய் எண்ணெயோட கலந்த கருவேப்பிலை உங்களுக்கு கொடுக்கும். கருவேப்பிலை நீங்கள் உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே கூந்தல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்குங்க. கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து கருவேப்பிலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உடல்ல கெட்ட கொழுப்புகளுடைய அளவு குறைவாக தான் இருக்கணும். நல்ல கொழுப்புகள் மட்டும் போதுமான அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அப்போதான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளினுடைய அளவு முறையாக பராமரிக்கிறதுக்கும் இதயத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்களை அகற்றுவதற்கும் கருவேப்பிலை இருக்கக்கூடிய நார் சத்தும் அமினோ அமிலங்களும் உதவிகரமாக இருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னாலுமே அல்லது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னாலுமே இப்போ அந்த கொழுப்பு படிவுகளை ரத்த நாளங்களை அகற்றிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைக்கும். இதனால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளிலிருந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. அப்போ இதயம் பன்மடங்கு பலம் பெறுங்க இல்லையா? அதனால தான் அந்த இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்து உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி பிபி ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சு அதே போல் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு கருவேப்பிலை வந்து உதவிகரமாக இருக்குங்க. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் முதல்ல எதனால பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கல்லீரலை பாதுகாக்க முடியும். நம்முடைய உடல் உறுப்புகளிலே ஒரு மிகச்சிறந்த உறுப்பாக கல்லீரல் செயல்படுகிறது. அதுக்கான காரணம் என்னன்னா கல்லீரல் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதனுடைய ஆரம்ப கட்ட நிலையில் அந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கல்லீரலே அதை சரி செய்து கொள்ளும். கல்லீரலுடைய செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரல் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். ஆனால் நம்ம தீவிரமாக மது கூடிய பழக்கமெல்லாம் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னாலும் அல்லது நிறைய நச்சுக்கழிவுகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் அது மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய அசைவ உணவுகளும் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கல்லீரலில் நச்சுக்கழிவுகள் அதிகமாக தேங்க ஆரம்பிக்குங்க. கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் உண்டாகி கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் வீக்கம் இதெல்லாமே நமக்கு வந்து ஏற்படும். அப்போ கல்லீரல் அலர்ச்சி நோய் அதெல்லாமே நமக்கு ஏற்படும். இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள், நச்சு கழிவுகள் அகற்றப்பட்டு கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரல் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். அதுக்கு நீங்க மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு வந்து துணை புரியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு எல்லாமே கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா கருவேப்பிலை இருக்கக்கூடிய கார்பசோல் அல்கலாய்டுகள் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்களோட இணைந்து உடல்ல புற்றுநோய் செல்கள் உருவாக தடுக்கக்கூடிய திறன் கொண்டது. குறிப்பாக மார்பக புற்றுநோய், இரத்த புற்றுநோய் இந்த மாதிரி செல்களை எல்லாம் எதிர்த்து போராடுவதில் இது முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு உடல்ல வந்து புற்றுநோய் அந்த செல்கள் பரவி இருக்கோம்னா அதையுமே வெளியேற்றி கொண்டு மொத்தத்தில் அந்த புற்றுநோய் அப்படின்னு அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் உடல் நலத்தை பராமரிக்கிறதுக்கு இல்லாமல் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமாவது இனிமேலும் தொடர்ந்து கருவேப்பிலை உணவுகள் எடுத்துக்கொண்டு அதனுடைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.